Hi friends, welcome to Anu Veetu Samayal. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா chettinad பக்கம் ரொம்பவே ஃபேமஸான தேங்காய் பால் பணியாரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்க்கவே எவ்வளவு அருமையா இருக்கு இல்லையா? இதோட டேஸ்டும் அட்டகாசமா இருக்கும். சோ இதை எப்படி பண்ணலாம்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தரலாம். நான் 1 கப் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். அதே கப்பால 1 கப் உளுந்த பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இது ரெண்டையும் சம அளவு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஊறி இருந்தா போதும். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு இதை நம்ம நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சரிசி கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அதனால கொஞ்சமா பாருங்க, இந்த அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாவை எந்த அளவுக்கு பக்குவமா அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு அது எண்ணெயில பொரிச்சு வரும்போது ரொம்ப நல்லா ஒட்டாம அருமையா வரும். ஸோ பாருங்க, இந்த அளவுக்கு பக்குவமா இருந்தா போதும் இந்த மாவு. அதாவது ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம இந்த அளவுக்கு சமமா இருந்தா போதும். அதாவது ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருந்தா போதும். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். 1 கப் தேங்காய், 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஏலக்காவையும் தேங்காவோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி வேண்டாம்னா நீங்க பொடி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா அரைச்சிட்டு இப்போ நம்ம ஒரு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்து தேங்காய் பால் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு கெட்டியா இருந்தா போதும். நம்ம அதில் ஊற வச்சு சாப்பிடும் போது நல்ல பொதுமி நல்லா இருக்கும். இப்போ நான் அதோட சர்க்கரை சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கிறேன். 1 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அதை ஊற வைக்கிறனால அதுலேயும் நம்ம அந்த பணியாரமும் கொஞ்சம் இனிப்பை இழுத்துக்கும். அப்போ சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக நான் 1 கப் எடுத்திருக்கேன் சர்க்கரை. பாருங்க, சர்க்கரையை சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ எண்ணெயை ஒரு மிதமான சூட்டில் சுட வச்சுட்டு நம்ம இந்த பணியாரத்தை எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கரண்டியால் கொஞ்சமாக நம்ம அதை விட்டு அந்த பணியாரத்தை சுட்டு எடுக்கணும். நம்ம ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா அது ஒன்றோட ஒன்றா ஒட்டிட்டு இருக்கும். அதனால் பாருங்கள், ஒன்றா விடும் போது எந்த அளவுக்கு அதுவே அழகாக மேலே எலும்பி வருதுன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு அழகாக பாலாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அதுவும் வெள்ளையாக எவ்வளோ அருமையாக பொரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். நம்மளோட பணியாரம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பணியாரம். ஸோ இதை நம்ம அப்படியே டைரெக்டாக தேங்காய் பாலில் சேர்த்துடலாம். ஒரு 5 to 6 நிமிஷம் வரைக்கும் நம்ம அதை தேங்காய் பாலில் ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு அப்படியே கிறிஸ்பியாக சாப்பிட்றதுனாலும் நீங்கள் தேங்காய் பாலில் அப்படியே மேலே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். தேங்காய் பாலில் ஊற வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த தேங்காய் பால் பணியாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு ரொம்ப முக்கியமே அதோட மெஷர்மெண்ட்டு தான். 1 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்து ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. இதை நீங்கள் எந்த அளவுக்கு அரைக்கிறீங்கன்னு பொறுத்து இந்த பணியாரம் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக குண்டுன்னு வரும். ஸோ இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், பணியாரம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்க, சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுல்ல. பார்க்கவே இப்போவே சாப்பிடணும் போல இருக்குல்ல. கண்டிப்பாக இன்றைக்கி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.